தென்னகத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான திருநெல்வேலி நெல்லையப்பர் காந்தியம்மாள் கோவில் ஆணித்தேர் திருவிழா தேரோட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. இது தொடர்பாக நமது செய்தியாளர் ஆல்வின் தரும் கூடுதல் விவரங்களை இப்போது பார்க்கலாம். தென்னகத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான திருநெல்வேலி நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் கோவிலின் 514வது ஆணி தேர் திருவிழா கடந்த 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்த திருவிழாவில் தினமும், அதாவது கடந்த 8 நாட்களாக காலையும் மாலையும் சுவாமி அம்பாள் திருவீதி உலா வரும் நிகழ்ச்சியானது நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இந்த திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான ஆணி தேர் திருவிழா இன்று காலை, அதாவது காலை 4 மணிக்கு தேரோட்டத்துடன் தற்பொழுது இந்த தேரோட்டமானது மிகவும் கோலாகலமாக நடைபெற்றது. சரியாக 4 மணிக்கு விநாயகர் தேர் மற்றும் முருகன் தேர் 2 தேர்களும் இழக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக சரியாக 8:40 மணிக்கு திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் சந்தீப் நந்தூரி தலைமையில் திருத்தேரனை வடம்பிடித்து பக்தர்கள் திருத்தேரை இழுத்தனர். தற்பொழுது சுவாமி நெல்லையப்பர் திருத்தேரானது இந்த ரத வீதிகளில் வலம் வரும் அந்த நிகழ்ச்சியானது நடைபெற்று வருகிறது. திருநெல்வேலி மாவட்டம் மட்டுமின்றி தூத்துக்குடி, கன்னியாகுமரி மற்றும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து திருத்தேரினை வடம் பிடித்து இழுத்துக் கொண்டிருக்கிற அந்த நேரடி காட்சிகளை நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். இந்த தேரோட்டத்தை முன்னிட்டு திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும் உள்ளூர் விடுமுறையானது அறிவிக்கப்பட்டு மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி உத்தரவிட்டுள்ளார். மேலும் இந்த திரு தேரோட்டத்தை பொறுத்தவரையில் மிகவும் ஆசியாவிலே பழமை வாய்ந்த தேராக கருதப்படுகிறது. 1505ஆம் ஆண்டு இந்த தேரானது முதல் தேரோட்டமானது நடைபெற்றது. தற்பொழுது 514வது தேரோட்டமானது கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. மேலும் தமிழகத்திலேயே 3வது பெரிய தேரான இந்த தேர் ஒரே நாளில் மனிதர்களின் சக்தியால் இருக்கக்கூடிய தேராக கருதப்படுகிறது. ஏனென்றால் அருகில் உள்ள ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆகட்டும் அல்லது முதல் தேரா திருவாரூர் தேராகட்டும், இந்த 2 தேர்களுமே ஜேசிபி இயந்திரம் மூலமே இழுக்கப்படும். ஆனால் திருநெல்வேலி நெல்லையப்பர் காந்திமதி இந்த சுவாமி தேரானது சுமார் 47 டன் எடை கொண்ட 25 அடி பீடம் உயரமுள்ள இந்த தேரானது மனிதர்களின் சக்தியால் ஒரே நாளில் 5 தேரும் வலம் வரும் ஒரு சிறப்பு நிகழ்வானது இந்த திருநெல்வேலி மலையில் மட்டுமே நடைபெற்று வருகிறது. அந்த வகையில மிகவும் சிறப்பு வாய்ந்த இந்த தேரோட்டமானது கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. இதற்கு அடுத்தபடியாக, அதாவது அம்பாள் தேரானது இழுக்கப்படும். அதற்கு அடுத்தபடியாக சண்டிகேஸ்வரர் என 5 தேரும் ஒரே நாளில் நிலையம் வந்தடையும் ஒரு சிறப்பு நிகழ்வானது நடைபெற்று வருகிறது. சிவனடியார்கள் பல்வேறு வாத்தியங்கள் முழங்க, அதன் தொடர்ச்சி யானைகள் ஊர்வலமாக வர பக்தர்கள், ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரினை வடம்பிடிக்கும் நிகழ்வானது மிகவும் கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. பாதுகாப்பு பணியை பொறுத்தவரையில் திருநெல்வேலி மாநகர காவல்துறை ஆணையர் பொறுப்பு அவர்களுடைய தலைமையில் சுமார் 1500 ஆண் காவலர்களும் 300 பெண் காவலர்களும் மற்றும் கண்காணிப்பு கேமராக்கள் சுமார் 36 இடங்களில் கோவிலின் உள்பிரகாரம் மற்றும் வெளிப்பிரகாரங்களில் ரகசிய கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிக்கும் பணியானது நடைபெற்று வருகிறது. இது மட்டுமின்றி 150 மாற்று உடையில் காவலர்கள் குற்றச்செயல்களை தடுப்பதற்காக இந்த 4 ரத வீதிகளும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இது மட்டுமின்றி பல்வேறு பகுதியிலிருந்து வரவழைக்கப்பட்ட 10 கண்காணிப்பு கோபுரங்கள் 4 ரத வீதியில் அமைக்கப்பட்டு அந்த கண்காணிப்பு கோபுரங்களும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறது. இது மட்டுமின்றி பாதுகாப்பை பொறுத்தவரையில் திரு தேரானது வந்து கொண்டிருக்கிறது. இந்த தேரின் பின்புறம் 3 108 வாகனங்கள் மற்றும் 2 இருசக்கர 108 வாகனங்கள் மற்றும் தீயணைப்புத்துறை மற்றும் சுகாதாரத்துறையினர் இங்கு பல்வேறு வகையான ஏற்பாடுகளை செய்துள்ளனர். மொத்தத்தில் தேரோட்டமானது மிகவும் கோலாகலமாக திருநெல்வேலியில் நடைபெற்று வருகிறது. ஒளிப்பதிவாளர் வள்ளிநாயகத்துடன் எம் சுடலைக்குமார், நியூஸ் 7 தமிழ், திருநெல்வேலி.